The right to fair compensation and transparency in land acquisition, Rehabilitation and Resettlement Act 2013. இந்த ஆக்ட் என்னடா இப்ப பேரே இவ்வளவு பெருசா இருக்கேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனா இது எல்லாமே இந்த மாதிரி சஃபர் ஆறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த ஆக்டோட மெயின் மோட்டோவே. சிம்பிளா LARR ஆக்ட்னு வச்சுக்கலாம். முதல்ல நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. எந்த பர்பஸ்க்காக உங்களோட இடம் வேணுங்கிறத, எந்த பப்ளிக் பர்பஸ்க்காக உங்களோட இடம் வேணுங்கிறத முதல்ல ஒரு நோட்டிபிகேஷனா இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ஹியரிங் ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெப்ரசன்டேஷன் நீங்க ஏதாவது கொடுத்திருந்தீங்க இல்ல ஆட்சேபனை தெரிவிச்சீங்க அப்படின்னா கலெக்டர் உங்களோட ரெப்ரசன்டேஷனை அப்ஜெக்ஷனை கன்சிடர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் அக்விசிஷன் ஆர்டர் வரும். உங்களுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அது கவர்மெண்ட் என்ன அவங்க டிஸ்கிரிஷன்ல டிசைட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுவாங்க. அவார்டு உங்க பேர்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த பொசிஷனை கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. ஒரு ப்ராப்பர் நோட்டிபிகேஷனே இல்லாம எந்த விதமான ஹியரிங்கும் நடக்காம ஏதாவது ஒரு அக்விசேஷன் மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி அக்விசேஷன் இல்லீகல். யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் சிவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2014ல சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ஃபோர்சிபிளா இன்னொரு இண்டிவிஜுவல், அதாவது இன்னொரு தனி மனித பட்டா இருக்கிற இல்ல அவனுக்கு ஓனர்ஷிப் இருக்கிற லேண்ட்ல நுழைய முடியாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஃபோர்சிபிளா இந்த LARR ஆக்ட்ல சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாம எந்த அக்விசேஷனும் பண்ண முடியாது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க.